நேயர்கள் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கத்துடன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பிஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான நல்ல பதிவுகளை உங்களிடை நல்ல விஷயங்களை ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இன்று நம்ம ஒரு அற்புதமான பதிவுங்க. ஏன்னா எல்லாருக்குமே சரியான நேரத்தில் சரியான வயதில் நமக்கு திருமணம் ஆகாதா? ஏன் திருமணங்கிற பந்தம் சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது, இறைவனுடைய ஆசீர்வாதம், தேவர்களுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே நமக்கு நல்ல பேர் அமையாதா? சரியான பேர் எந்த காலகட்டத்தில் அமையும்? நம்மக்கிட்ட ஜாதக கட்டம் பார்க்க வரும்பொழுது இந்த குழந்தைக்கு திருமணம், தொழிலில் நல்லா இருப்பா, நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தை அடைவாங்க, திருமணம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க. ஏன் சொல்கிறோம்? எப்போ நம்ம பிறக்கிறோமோ அப்பயே நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு கண்டிப்பாக நம்மளுடைய திருமணத்தை நிச்சயிக்கப்படும். அப்போ நம்மளுடைய திருமணம் ஏன் லேட்டாகிட்டே? திருமணங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பெண்கள் ஆண்கள்ங்கிற அந்த ஆண் பெண் ஈகோ மாதிரி தொழிலில் போயிடுச்சு, குடும்பத்தில் வந்துருச்சு. அப்போ நமக்கான சப்போர்ட்டாக இருந்தால் அவங்க நல்ல பேர், இல்லைன்னா அடுத்தது ரொம்ப தேடுதல். ரொம்ப 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 பெண்கள்லாம் இப்போ ரொம்ப ஒரு டிமாண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலகட்டம்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இப்போ 2026ங்களா, 2020லேருந்தே இது மாதிரி அதிகமான விஷயங்கள் ஐடி ஃபீல்டுலாம் வரவும் ரொம்ப இதாகிடுச்சு. பிள்ளைங்க நல்லா படிச்சிட்றாங்க, பெண்கள் நல்லா படிச்சிட்றாங்க, நல்ல கை நிறைய சம்பாத்தியம் உண்டு. ஆண்களுக்கு சின்ன சின்ன சோம்பேறித்தனம், டைவர்ஷன் ஆக மாட்டாங்க இவங்க. அவங்க கொஞ்சம் அப்படியே விளையாட்டுத்தனம் உண்டு. கொஞ்சம் படிடா அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த படிப்புங்கிறது திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப நமக்கான கல்வி இருக்கா, நமக்கான தொழில் இருக்கா, நமக்கு தகுந்த அவங்க சம்பாத்தியம் இருக்கா, வீடு இருக்கா, எல்லாமே கேட்கக்கூடிய இடத்துல பெண்கள் வந்துட்டாங்க. அப்போ நமக்கு ஏன் திருமணம் தடைங்கிறது? வாழ்வியல் சார்ந்து ஒரு பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஜாதகம் நம்மளுடைய கட்ட அமைப்பு அப்படிங்கும் பொழுது சுக்கிரன் கலத்தர காரகனுங்க. நல்லா கேட்டுக்கணும். சுக்கிரன் தான் ஒருத்தருக்கு மாங்கல்யம், ஒரு மங்களம் நடத்தக்கூடிய கலத்தர காரகர். கலத்தர காரகர்லேயே பொதுவாக நம்ம சொல்கிறது சுக்கிரனை. ஆனால் பெண்களுக்குன்னு தனிப்பட்டு அப்படி எடுக்கும் பொழுது செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கணும். செவ்வாய்ங்கிறது நம்ம வீடு, பூமி அப்படின்னு சொன்னாலும் மங்களம், மாங்கல்யம். இந்த ரெண்டு பேர்த்துக்குமே குரு பகவான் தனம், பணம், நகை. யாருங்க? குரு. அப்போ நம்மளுடைய திருமண சுபகாரியம் இவர் குரு சப்போர்ட் பண்ணணும். அப்போ பெண்ணிற்கு செவ்வாய் கிரகமும் பொதுவாக சுக்கிர பகவானும் ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் கலத்தர பாவகங்க. இந்த குடும்பமும் கலத்தர பாவகமும் கரெக்டாக இருக்கணும். இதில் ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெருப்பு, வெப்ப கிரகம், வேகமான கிரகம் இந்த சூரியன்கிறத எடுத்துக்கணும். சூரியன் எந்த பாகை டிகிரிக்குள்ளார இந்த சுக்கிரனோ செவ்வாவோ குருவோ உட்காருது, சேருது, தொடர்பு வந்தால் லேட் ஆகுங்க. யார் வேணாலும் இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க. சுக்கிரன்கிற கிரகத்தில் பாவ கிரகம் சனி, ராகு, கேது, செவ்வாய் இதெல்லாம் சேர்க்கை ஆனாலும், சுக்கிரன் 6, 8, 12 மறைந்தாலும், இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னமாக இருந்து நீங்கள் சுக்கிரன் யாருங்க? 7க்கு உரியவர். அந்த துலாமுக்கு உரியவர் கன்னியில் போய் உட்கார்றார் நீச்சமாயின்னு வச்சுங்களேன். எப்படி திருமணமாகும்? 7க்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்து 6, 8, 12 மறைவு ஸ்தானங்க ஒரு லக்னத்துக்கு. அப்போ மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீசமாக அமர்ந்து அவருக்கு தன்னுடைய கலத்தர பாவத்துக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது எப்படிங்க திருமணம் லேட்டாகுமா ஆகாதா? இது போல தான் நம்ம கணித முறையில் எடுக்கிறோம். அப்போ ஒரு கிரகம்
எந்தெந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த கல்யாணம், அந்த திருமணம் சீக்கிரமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் குருவுடைய பார்வையோ புதனுடைய தொடர்போ, ஏன்னா அங்கே ஆட்சி உச்சம் இருந்தால் சிலருக்கு திருமணம் டக்குன்னு நடந்துடும். 2க்கும் 7க்கு உரிய கெடவே கூடாது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்குரிய பாவத்துக்கு காரகத்துவம் கெடக்கூடாது. சுக்கிரனுடன் சனி பகவான் தாமதம், ராகு அலைச்சல், இரு திருமணம்லாம் அது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அதே போல் கலத்தர தோஷம், திருமணம் தடை, இதெல்லாம் பாவ கிரகத்துடைய தொடர்புங்க. அது 6, 8 அந்த பாவகத்துடைய தொடர்பும் வரும். மாந்தி தனித்துவமாக வச்சு செய்வார். சுக்கிரனோட இருக்குது, செவ்வாயோட இருக்குது, 2, 7 அமர்ந்திருக்கிறார் மாந்தி பகவான் அப்படின்னாலும் திருமண தடையை கொடுப்பார். இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிறதுனால தான் ஒரு பையன் 10 லட்சம் 5 லட்சம் சம்பளம் மாதம் ஏன் திருமணம் ஆகலை, 36, 37 இப்படி தன்னுடைய அந்த இளமை அப்படிங்கக்கூடிய இடத்த தாண்டி ஒரு மிடில் அப்படிங்கிற வயதோட்டத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு 35 வயசுலாம் ஆயிட்டா எவ்வளோ கஷ்டங்க. நிறைய பொறுப்பு வந்துடும், நிறைய பொருளாதாரம் சம்பாரிச்சுறாங்க. அந்த இல்லற வாழ்க்கை, அந்த இல்லறங்கிறத நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கணும் அல்லவா? அப்போ அது ஏன் தடையை கொடுக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கிரக அமைப்போ பாவக தொடர்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்தை தடை பண்ணும், தாமதத்தை கொடுக்கும். குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். கோச்சாரத்தில் வரும்போது கரெக்டாக பார்த்து எடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 8ஆம் இடம் பெண்களுக்கு மாங்கல்ய இடம், மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் கிடக்கூடாது. 7, 8 ஒரு பெண் ஜாதகத்தில் எம்டியாக இருக்கணும். எம்டியாக இருந்துட்டா அப்படின்னா கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நல்ல கிரகங்களுடைய பார்வை இருக்கணும். சுப கிரகத்துடைய பார்வை இருக்கணும், திருமணமாகும். அதே சனியோ ராகுகேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ அந்த 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு லேட் மேரேஜ். சரிங்களா? இருதார அமைப்பு ராகு சனி பகவான் கொடுத்துருவார். கேது என்ன பண்ணுவார்னா, ஒரு சில ஜாதகங்கள் குருவோ செவ்வாயோ நல்ல இடத்துல இருந்து இந்த கேது தொடர்பு வரும்போது தடை தாமதத்தையோ, அப்படியே திருமணமானாலும் போராட்டமான வாழ்க்கையை கொடுத்துரும், லௌவீக வாழ்க்கை கெடுத்துரும். நிறைய இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஜாதகத்தில் என்ன ப்ளஸ் மைனஸ், எதனால் கஷ்டங்கள், அதற்கான பரிகாரம் அந்த தசாபுத்தியோடைய அமைப்பில் கொண்டு கரெக்டாக நம்ம செய்யும் பொழுது நல்ல நல்ல திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குங்க. இந்த தடையை நீக்கிறதுக்கு அதை நம் முறைப்படி நம்மளுடைய நட்சத்திரம் கொண்டு நம்ம அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த தடை தாமதம் நீங்குதுங்க. ஒன்றுமே இல்லைங்க. நல்ல 6 படை முருகன், அந்த 12 கைகளோட 6 தலையோடு இருக்க முருகனுடைய படத்தை வாங்கி எப்படி முறையாக நம்ம வச்சு அந்த முருகனுடைய கவசம் சொல்லி நிறைய பரிகாரம் இருக்குது. ஆனால் முருகன் நல்லா வழிவிடுவார் திருமணத்துக்கு. அந்த வழிபாடு எடுக்கிற முறையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்குங்க. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் வீட்டில் இருந்தே நமக்கு திருமண தடையை நீக்கக்கூடிய அமைப்பு, சில விஷயங்கள் குலதெய்வத்தோட இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோட நம்ம செய்யக்கூடிய பரிகாரம், இதெல்லாம் நமக்கு நல்ல சுபகாரியம், நமக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ள நம்ம தான் முயற்சி பண்ணணும். இந்த முயற்சியை பண்ணாமல் இருப்பாங்க தெரியுங்களா, அது 3ஆம் இடம். அவங்க அந்த வீரியம் விஜயம் வெற்றி, அவங்க பாட்டு தொழில் 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 பணம் பணம் பணனே ஓடிட்டுப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், பயமாக இருக்குது. குடும்பங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபேமிலியோட நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி வரணுமா, நிறைய பிள்ளைங்க இப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீடம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அதை கடந்து அந்த ஃபேமிலியோட இருந்து ஒரு குழந்தையெல்லாம் இருந்து அதெல்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதில் அந்த பழைய ஆளுங்கக்கிட்ட உட்காந்து கேட்கணும். நம்மளுடைய பாட்டி தாத்தா அவங்களுடைய கதையை கேளுங்க. அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கை துணை எனக்காக நமக்காக உனக்காக நான் இருக்கேன். அந்த மாதிரி அன்பு வாழ்க்கை அமைய நம்மளுடைய ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்ல விஷயங்கள் எப்போ அமையும், அது மாதிரி என்ன பரிகாரம் செஞ்சுக்கிறது, என்ன பலாபலனை நம்ம ஏற்படுத்திக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.